அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவங்க எல்லாமே கும்பிட்டுட்டு தாங்க போவாங்க. இது அவ்வளோ சக்தி உள்ள சாமிங்க. ஆலமரமே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கடையில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைக்கிள் இருக்குது பாருங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளையாகணுன்னா வாங்கி கொடுத்தா சூப்பராக ஓட்டுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைக்கிளே கொஞ்சம் ஓட்ட மாட்டான். இப்போ நான் வாங்கி கொடுக்க போகிற சைக்கிளை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்கள் எப்படி சுண்டல் ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க, செம வாசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், காலையிலே கிழிச்சிட்டு வெளில வந்துட்டேங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா இட்லிலாம் சுட்டு வச்சுருந்தாங்களா, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிவி பர்த்டே வருதுங்க. நிறைய பேர் அவனுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் நிறைய எடுத்து கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்து கொடுத்தோன்னா அவன் 2 நாளைக்கு போடுவான், அது வேஸ்ட்டு பண்ணிடுவான். அவனுக்கு முக்கியமானது ஒன்று வாங்கி கொடுக்கான்னு வந்தாச்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சுங்க. அவன் கொஞ்ச நாள் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். அதுதாங்க இன்றைக்கி வாங்கலான்னு போகிறேன். அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்று பார்க்கலாங்க. காலையிலே பாருங்கள், கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா செம வெயிலாக இருந்துச்சு, இன்றைக்கி ஓகேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கோயிலுக்கு வந்திருக்கேங்க. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எவ்வளோ மாலைங்க. இங்கே பாருங்களேன், சாமியை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம துணூரை பூசிக்க வேண்டியது தான். ஆமாங்க, அப்படியே கொஞ்சோண்டு விபூதி வச்சாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் தான் மொபைல் வச்சுருக்கேண்ணா, அதனால் லெஃப்டில் தாங்க வைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவங்க எல்லாமே கும்பிட்டுட்டு தாங்க போவாங்க. இது அவ்வளோ சக்தி உள்ள சாமிங்க. ஆலமரமே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு நான் வந்தேன்னா கண்டிப்பாக அந்த சாமியை கும்பிட்டுட்டு தாங்க போவேன். அதெல்லாம் பாருங்கள் அப்படியே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கெடாலாம் வெட்டினாங்கன்னா ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆனால் இதோட எப்போ இது பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. கடையில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைக்கிள் இருக்குது பாருங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பிள்ளையாகணுன்னா வாங்கி கொடுத்தா சூப்பராக ஓட்டுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைக்கிளே கொஞ்சம் ஓட்ட மாட்டான். இப்போ நான் வாங்கி கொடுக்க போகிற சைக்கிளை உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு. இங்கே பாருங்கள், இது எல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கீர் வண்டியாக இருக்குங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ சைக்கிள் இருக்குது பாருங்க. இதே அவனுக்கு கால் எட்டாதுங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் ஓட்டலாமா இந்த சைக்கிள். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா திவிக்கு தான் வாங்கி கொடுக்கணும், பெரிய பிள்ளையாகிங்க. இதெல்லாம் ரொம்ப பெருசுங்க. ஆனால் எவ்வளோ சைக்கிள் இருக்குது பாருங்கள். அந்த கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குங்க அந்த கலரு. அதேமாரி எல்லா சைக்கிளுமே இருக்குங்க இந்த கடையில். ஆமாங்க, இப்போ பாருங்கள், இந்த தெரியுதா, இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட்டிங் பண்ணாமல் இருக்குது. நம்ம சொல்லிட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே காமிக்கிற பாருங்க நிவி சைக்கிள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதான் நிவிக்கு வாங்கின சைக்கிளுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ரெட் கலர் தாங்க. மாடலை பாருங்கள் எப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துக்கலாம், சேஃப்டியாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் தள்ளிட்டு போகிறதுக்கு அந்த பைப்பு மாதிரியே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பைக்கு மாதிரியே இருக்குங்க லைட்லாம். எனக்கெல்லாம் இந்த சைக்கிளெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. மாடல் சூப்பராக இருக்குது இந்த மாடல். இது வந்து புது மாடலாங்க. இதுதான் நிவி பர்த்டே கிஃப்ட்டுங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். சைக்கிள் அப்படியே எட்டேருந்து பார்த்தாலே செம்ம அழகாக இருக்குங்க. இந்த வர பாட்டெலாம் ஓடுங்க, எப்படி ஓடுது பாருங்கள். நைட்டில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆமாங்க, இதை வீட்டில் போய் கொடுத்து அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்ப்போங்க. சரி, நம்ம இதோட போக வேண்டியதான். வாங்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள் லுக்கு எப்படி இருக்குன்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன பசங்க ஓட்டுறதுங்க.
இது பார்த்தீங்கன்னா லைட்லாம் இருக்காதுங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. டார்கெல்லாம் அதெல்லாம் பெரிய வண்டிங்க. எவ்வளோ மாட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப லோ குவாலிட்டிங்க, சீக்கிரம் உடச்சிக்குமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதெல்லாம் இந்த லைட்லாம் எதுவுமே வராது. இங்கே பாருங்க மேலே எவ்வளோ இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது வண்டி இருக்குங்க. அப்படியே பாருங்க இதோ ஒன்று இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் சின்ன பசங்க ஓட்டுறது. இதோலாம் இருக்குது பாருங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆமாங்க, அப்படியே நம்ம போக வேண்டியதான். அம்மா சைக்கிள் எப்படிம்மா இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஆமாங்க, அந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சைக்கிள் வந்த வேத்துக்கு அம்மா மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. இந்த சைக்கிளோட ஓனர் பார்க்கலங்க இன்னும். சைக்கிளோட ஓனர் வெளில போயிருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து தான் சாயந்தரம் பார்ப்பாங்க. அம்மா உனக்கு எப்படிம்மா இருக்குங்க சைக்கிள்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. நீ நிவிக்கு இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுக்கல, ஆனால் நிவிக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்ட. அது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்குங்க, உட்காந்துக்கலாம், கீழெல்லாம் விழுவ வேணாம். ஆமாம், சூப்பராக இருக்குங்க. அம்மா உனக்கு பிடிச்சிருக்கலாம்? நல்லா இருக்கு. ஆமாங்க, நிவி வந்தோடனே காமிப்போம், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆமாம், சிரிக்கிறானாட்டியான்னு தெரியல. இது வந்து கால் வச்சுக்கணும். ஆமாம், இந்த பட்டன் அழுத்தினா பாட்டு விடுமா. இந்த லைட்டுக்கிட்ட ஒரு பட்டன் இருக்குது பாரா, இந்த சைடில் இதோ இருக்குது பாரு. இது அப்படியே அழுத்துமா ஏறி இருக்கு. நல்லாவே இருக்கு. பாருங்க, உனக்கு ஓகே தானுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமாம், சாப்பாடுலாம் வச்சு ஊட்டிடலாம். ஆமாம், மேலே பாரு தண்ணி பாட்டில் அவர் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆமாம், இது நல்லா சேஃப்டியாக இருக்குங்க. ஆமாம், உழுவ மாட்டாங்க, கொள்ள மாட்டது, எதுவும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பிடிச்சிருக்கலாமா? பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஏ நிவி எப்படி இருக்கு? ஊ ஊ ஊ ஊ ஊ. இங்கே பாருங்க, திவி எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான் பாருங்க. அம்மா அது பின்னாடி தள்ளு. வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்க சைக்கிளை. ஏய் நிவி எப்படி இருக்கு? இங்கே வாங்க. ஏ ஜிங்கி ஜிங்கி ஜிங்கி. நல்லாக்கா? நல்லா இருக்காடி. அவன் ஓட்டுறானா அண்ணன் சைக்கிள், உனக்கு கொடுக்க மாட்டானே. ஆறுநாடி ஆறுநாடி. ஏய் ஜாலியா? ஐயோ ஐயோ என்ன காலி பண்ணிடுவோம் கேவன். அழுத்து அழுத்து ஆன்னு தழுத்து. அம்மா அந்த பிபி அழுத்து. ஓகேவா நிவி? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்காடி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்காடி? இங்கே பாரு, நல்லா இருக்கா? நைட்டு பச்சை பட்டாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன், காலையில் அவிச்சு சாப்பிட்லான்னு. இப்போ அதை அவிச்சு தாளித்து சாப்பிட்றலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு போட்டுருவோம். இப்போ குண்டான போட்டுருவோம், தண்ணி எடுத்து ஊற்றுவோம். கடலையை போட்டுருவோம். அம்மா பச்சை பட்டாணி நல்லா பெருசாகவே வந்துட்டுலம்மா. ஆமாம் ஆமாங்க, நைட்டு வீட்டில் நிறையா இருந்துச்சா பட்டாணி, அதான் அப்படியே அவிச்சிடலான்னு. உப்பு போடணுமாம்மா? ஆமாம் போடுமா. அவிச்சிட்டு இதோட சுண்டல் பண்ண வேண்டியதாங்க. ஆமாம், இதோட ஒரு 2 கொதி வந்தால் போதும்லம்மா? போதும். அம்மா என்ன சுண்டல் வந்துடுச்சாம்மா? வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சுமா. ஆமாம், ரொம்ப அழிய விடக்கூடாது. அழிய விடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஆமாங்க. அடுத்தது என்னம்மா பண்ணோம்? அடுத்தது தேங்காய், இந்த பட்டை மிளகாய், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வச்சு மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிடணும். சரிம்மா, போய் எல்லாம் அரைச்சிடுறியம்மா? ஆ வரம்மா.
இதிலெல்லாம் எடுத்து போட்டுப்போம். போடுமா. இதை பாருங்க, தேங்காய் கொஞ்சமா, ம், பட்டை மிளகா ஒரு 3 மிளகா, 3 4 வச்சுப்போம். அம்மா ஓ, மிக்சியில் கொடுத்து எல்லாம் அரைச்சாச்சாம்மா? அரைச்சாச்சு, இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஆமாங்க, சூப்பராக அரைச்சாச்சிங்க. அடுத்ததுமா கடுகு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், உளுந்து, பட்டை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடணும். ஆமாங்க, இந்த பாருங்கள் சுண்டலும் நல்லா இதாகிடுச்சு. சூப்பராக இருக்குல்லம்மா. தண்ணி வடிகட்டியாச்சு, நல்லாயிருக்கு. ரொம்ப அழியெல்லாம் உள்ளங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சிருமாம்மா? பற்ற வச்சிருவோம். பற்ற வைமா. எண்ணெய் சட்டியை போட்டுக்கணுமா? போடுமா. எண்ணெய் சட்டியை போட்டுரும். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுரும். உளுத்தம் பருப்பு போடுமா. கடுகு நல்லா இதாகணுமா? அம்மா, நம்ம சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா குருமா மாதிரி வச்சு தானே சாப்பிட்ருக்கோம். ஆமாம், இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைங்க. எனக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி எப்படி வெந்திருக்கு பாருங்களேன். ரொம்ப அழிய விடாமல் நல்லா சூப்பராகவே இருக்கலாமா? ஆமாம், இந்த மாதிரி தாங்க பாதியோடு நம்ம ரொம்ப ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஆமாம், நல்லாவே இருக்குது. அடுத்து என்னம்மா பண்ணோம்? அடுத்தது பட்டை மிளகாய் போடுமா. ரெண்டு பட்டை மிளகாய், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை போடுமா. வெங்காயம் போடுமா. அம்மா, ஓ, என்ன வெங்காயம் வதங்கிடுச்சா இல்லையா? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க, அதை அரைச்சி வச்ச மசாலா போட்டுவிடும். கொஞ்சமாக பண்ணுவோமா இப்படி? அரைச்சி போட்டுருவோம். ஆமாம், சுண்டல் நிறையவே இருக்கா? ஆமாம், அதனால் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதெல்லாம் அந்த பச்சை வாசம் போகணுமா? ஆமாம், பச்சை வாசம் போனால் சுண்டலை போட்ட வேண்டியதான். ஆமாம், இங்கே வர நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க. அம்மா, ஓ, ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியாம்மா? சொல்கிறேன். வேறு எப்படி இருக்குது பாரு, வாசமாக இருக்கு, செம்ம வாசமாக. அம்மா, ஓ, என்ன சுண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மேலே அந்த கருவேப்பிலெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குங்க. அம்மா, அப்படியே கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? உப்புலாமா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கேன். அம்மா, ஓ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிவி சைக்கிள் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. அதான் இருக்கேன். அதெல்லாம் 2 பேருக்குள்ளே சண்டை வரும் கன்ஃபார்ம். ஆமாம், ம், நான் ஓட்டுவோம்மா, அது உட்காரணுங்க. ஆமாம், ரெண்டும் போட்டியில் தான் ஓட போகுது. 2-3 நாளைக்குங்க கொஞ்சம் புதுசாக இருக்கனால 2 பேருக்கும் சண்டை வரும். ஆமாம், உனக்கு பிடிச்சிருக்கலாமா? நல்லா இருக்கு.